ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணது மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஷிஃப்டிங், அதாவது வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுற விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, பீரோவில் இருந்த எல்லா ட்ரெஸ்ஸஸுமே எடுத்து ஒரு சாரீ வந்து விரித்து அதில் வந்து கட்டி எடுத்து வச்சுட்ருந்தேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பீரோ வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா வெயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வேலையை வந்து ஃபஸ்ட் டேவே நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ என்னோடய சாரீ தனியாக, அப்புறம் சுடிதார்ஸ் தனியாக, அந்த மாதிரி எல்லாமே பிரித்து ஒரு 5 மூட்டை பக்கம் வந்து கட்டி வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா, பூரா மேலே இருக்க பாத்திரம்லாம் வந்து மாமா வந்து இறக்கி வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு இருந்தார். எல்லாமே ஆல்ரெடி கட்டி நான் வந்து மேலே வச்சுருந்தனால கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக இருந்தது. இல்லைன்னா நம்ம எடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு பையில் போட்டு கட்டணும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த பக்கம் எல்லாமே வந்துட்டு அந்த செல்ஃபில் இருந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து கட்டைப்பை, அப்புறம் பை, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எதுலெல்லாம் போட முடியுமோ அதிலெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை கொஞ்சம் சேஃபாக வைக்கணும்னு சொல்லி ஒரு கட்டைப்பையில் போட்டு தனியாக வச்சுருந்தேன். பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தலகாணி, பெட்ஷீட் இது எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சு கட்டி அதையும் வந்து ரெடியாக வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியும் வந்துடுச்சு. ஸோ மாமா வந்துட்டு ஏற்றிட்டுருக்காரு ஜாமான்லாம். ஃபஸ்ட்டு வந்து கட்டில், பீரோ, அது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி ஐட்டம் வந்து பெரிய பெரிய ஐட்டம்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அந்த சமையல் ரூமில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் ஒரு பெரிய அட்டைப்பெட்டியில் போட்டு கட்டியாச்சு. இதில் என்ன பெரிய ரிஸ்க் அப்படின்னா, மாமாவும் அந்த டிரைவர் மட்டும்தான் திங்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. 2 பேர்த்துக்குமே வந்து கையில் வந்து ப்ராப்ளம். மாமாவுக்கு இப்போ தான் வந்து கையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். வந்திருந்த அவங்களுக்கும் வந்து கையில் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஆள் வந்து கிடைக்கவே இல்லை, ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ 2 பேரும் எப்படியோ ஃபஸ்ட்டு ஒரு செட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து மறுபடியும் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா டிவி, சோஃபா இதெல்லாம் வந்து எடுக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். என்னால் வந்து கண்டினியூஸாக எடுக்கிறது, வண்டியில் ஏற்றுறது இதெல்லாமே எடுக்க முடியல, ஒர்க்கும் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தனால. அதனால் வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது இதெல்லாமே வந்து கவர் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து எடுத்தாச்சு. ஸோ நம்ம எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டை விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா. ஸோ நம்ம வந்து இத்தனை நாளாக வந்து அங்கே ஒரு 3 வருஷமாக நான் வந்து இருந்திருக்கேன். வீட்டை காலி பண்ணணும்னு நினைக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு சமையல் இருக்க திங்ஸ் எல்லாம் கழுவி எடுத்து ஒரு பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டையும் வந்துட்டு லைட்டாக கூட்டிலாம் விட்டுட்டேன். ஏன்னா வந்து அப்படி கசகசன்னு போட்டு போனால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. சரி, மாமா வந்து அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால் அங்கேயே வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துருந்தேன். ப்ரௌனியை பார்த்திங்க அப்படின்னா நம்ம புது வீட்டில் வந்துட்டு வைக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து அவங்க வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரௌனி ஆல்ரெடி வந்து இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதை நினச்சி அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம ஈவினிங் போல் வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே எல்லாமே கொண்டு வந்து அப்படி அப்படியே இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே எடுத்து நம்ம வந்துட்டு வீட்டை வந்து க்ளீன் பண்ணி அது இடத்துல வைக்கிறத நினச்சாலே வந்து பார்த்திங்கன்னா தலையே சுற்றுது. இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். ப்ரௌனியை வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் கொண்டு போய் விடலான்ருக்கோம். வேறு எங்கேயும் நான் வந்து விட மாட்டேன். ஏன்னா வந்து கூடவே நான் வச்சு வளர்த்திட்டேன். ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப்